இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல. ஸோ ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமே பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து தக்காளி மோர் குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சு. ஒரு பிஞ்ச் வெந்தயம். மோர் குழம்புல வந்து வெந்தயம் வந்து போட்டால் நல்லா மணமாக இருக்கும். ஜீரகம், கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை மிளகாய், இஞ்சி நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு அரை கப் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், பட்டை மிளகாய் இதெல்லாம் வதக்கிறப்பயே நல்ல ஒரு வாசனை வரும். கொஞ்சமாக உப்பு. இது நல்லா வேகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பழுத்த தக்காளி பழம். அந்த தக்காளி பழத்தை அதை நல்லா போட்டுட்டு தக்காளி பழம் நல்லா வதங்க விடணும். மழை பெஞ்சாதாண்டி அது போடணும். ஓகே ஓகே, போயிட்டு வா, போய் டிவி பார்ப்போம். வேர்க்குண்டி ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும். இதில் வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள். இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான். தேவையில்லாட்டினா சேர்க்க தேவையில்லை. வெறும் மஞ்சள் பொடி மட்டும் போட்டால் போதும். இதில் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு கெட்டி தயிர் அரை கப்பு வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் ஊற்றிடுங்க. இதில் லைட்டாக தண்ணி கலந்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம் அதில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடணும். இது நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு. திரளாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓரளவுக்கு இந்த மாதிரி கலக்கி விட்டாலே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்காது. ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 3 செகண்ட் இருந்தால் போதும். ஓரளவுக்கு ரசம் மாதிரி லைட்டாக முறை தள்ளி வந்துருச்சு. இதில் வந்து ஒன்று பக்கோடா போடலாம், அப்படி இல்லைன்னா வெண்டைக்காய் வதக்கி போடலாம். நான் வந்து ஒரு வடை இருந்துச்சு, அதனால் அந்த வடையை போடுறேன். பருப்பு வடை. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தக்காளி தயிர் குழம்பு ரெடி. ஸோ இறக்குறதுக்கு முன்னால், ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை தூவிக்குங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான்.